வணக்கம். பனாமா செய்திகளின் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் கமலி காளிதாஸ். இசை மனித மனதின் ஆழத்தை தொடும் ஒரு அற்புதமான மொழி. வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை கூட இசைக்கருவிகள் நமக்காக பேசுகின்றன. காலத்தையும் கலாச்சாரத்தையும் கடந்து மனிதர்களை ஒன்றிணைக்கும் ஒரு அற்புதமான சக்தி இசைக்கும் இசைக்கருவிகளுக்கும் உண்டு என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை. அந்த வகையில் இந்திய பாரம்பரிய இசைக்கருவிகளான கடம் மற்றும் வீணை ஆகியவற்றின் இசை பெருமையை உலகுக்கு எடுத்துச் செல்லும் 2 இசைக்கலைஞர்கள் தான் இன்று அரங்கில் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். அருமையான இரு துறைகளில் தனித்துவமான திறமையை வெளிப்படுத்தி வரும் தாய் மற்றும் சேயை தான் நாம் இன்று சந்திக்கவிருக்கின்றோம். நகரி சிமிலான், சிரம்பான் மற்றும் ஜலான் இப்போவில் செயல்படும் சஹானா இசைப்பள்ளி மற்றும் நேரடி இசைக்குழுவைச் சேர்ந்த கடம் இசைக்கலைஞர் ஆச்சாரியா ரத்னா குரு விதுஷி ஸ்ரீமதி ஜெயலட்சுமி பிரேம்குமார், வீணை இசைக்கலைஞர் லோக் கலா ரத்னா குரு குமாரி ஸ்வேதா பிரேம்குமார் அவர்களோடு பேசுவோம். உங்களுடைய முதல் கேள்வி ஓகே, கடம் இசைக்கருவியுடைய சிறப்பு, அதை வாசிக்கிற முறை, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த கடம் அப்படிங்கிறது இது ஒரு உபபக்கவாத்தியம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னா மிருதங்கம் அப்படின்னு சொன்னாக்கா அது பக்கவாத்தியம். அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு பேர் உபபக்கவாத்தியம். இதில் வாசிக்கிற முறைன்னு பார்த்திங்கன்னா மிருதங்கத்துக்குன்னு ஒரு பாடம் இருக்குது, கடத்துக்குன்னு பாடம் இருக்குது. பாடம் என்னவோ ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃபிங்கரிங் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மிருதங்கம் பார்த்தீங்கன்னா தா அப்படிங்கிறது இங்கே இருக்கும், தீங்கிறது இங்கே இருக்கும், அப்புறம் தொம் அப்படிங்கிறது தாக்கு பக்கத்துலேயே இருக்கும் பின்னாடி, நம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். வெரஸ் கடம் பார்த்தீங்கன்னா தா அப்படி இருக்கும், தா தி, தொம் இங்கே வராது, இங்கே வந்துடும், அதுக்கப்புறம் நம். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகே, சரி. அடுத்து ஸ்வேதா, நீங்கள் அம்மா ஒரு இசைக்கலைஞர், அவர் கடம் வாசித்தாலும் கூட வீணை இசைக்கலைஞரும் கூட. அப்படி இருக்கும்போது அம்மாவுடைய பின்னணி தான் உங்களுக்கு வீணையை வாசிக்கிறதுக்கு ஆர்வத்தை தூண்டுச்சா? ஓகே, ஸோ ஆர்வம்னு கேட்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு 3 வயசில் இருக்கிற டைமில் அவங்க இசை வகுப்பில் கிளாஸில் அப்சர்வ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே ஃபியூ கிளாஸஸில், அதே சமயத்தில் அவங்களோட மடிலையும் உட்காந்து நம்ம ஒரு மியூசிக் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன். எக்ஸாக்டாக 3 வயசில் சரிகமா அப்படிங்கிறது கற்றுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அம்மா எனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க, அப்சர்வ் பண்ணிக்கோங்க, அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன எப்படி வருதுன்னு நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு இது பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிச்சு. ஸோ அப்படின்னா அம்மாவுடைய அந்த ஒரு பின்னணி தான் உங்களுக்கு அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சரி மேம், இன்றைய இளம் தலைமுறையினர் இந்த கடம் இசைக்கருவியை வாசிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்களா? அவங்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும்? எஸ், கண்டிப்பாக. இப்போ நான் ஐம் சங்கீதம் டீச்சர், வீணையும் கற்றுத்தரேன், பாட்டும் கற்றுத்தரேன். அப்போ என்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே டீச்சர் நாங்கள் கடம் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு டீச்சர் ஃபஸ்ட்டு ஒரு குட் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஒரு டீச்சர் வாசித்து காமிக்கணும் அதை. ஸோ அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து வரக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இந்த கடம் நாங்களும் படிக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு கர்நாடிக் மியூசிஷியன் ஒரு கர்நாடிக் மியூசிக் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பாட்டு மட்டும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு காம்ப்ளிமெண்ட், அது இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் படிக்கிறோன்னு சொன்னாக்கா, ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதையும் தாண்டி அதில் என்ன மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு ஆழமாக நம்ம போகணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வர்றது ரொம்ப நல்லது எல்லா மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஓகே, அடுத்து ஸ்வேதா, வீணையில் எந்த ராகம் வாசிக்கிறது மிகவும் கடினம் உங்களை பொறுத்த வரைக்கும்? எது ரொம்ப கடினமான விஷயம்? அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ராகம் எது? எனக்கு பிடிச்சது கடினமான ஒரு ராகம் கல்யாணின்னு எடுத்துக்கலாம். ஸோ கல்யாணி பார்க்கும்போது இட்ஸ் அ ஹாப்பி கோ ராகம். ஸோ நான் வேணால் கொஞ்சம் வாசிக்கிறேன். கண்டிப்பாக.
கடினமாக, அதாவது உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் வச்சு நீங்கள் வந்து வாசிக்கும் போதே தெரியுது அந்த ராகம் வந்து எவ்வளோ கடினமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து மேம் உங்களுக்கு ஆரம்ப காலத்தில், அதாவது இந்த துறையில் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன? அதை வந்து நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க? சவால்கள் அப்படின்னு சொல்லும்போது, சவால்கள் இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உற்சாகம் இருக்காது. எல்லாமே ஒரு சேலஞ்ச் இருக்கணும், எல்லா இடத்துலையும் ஒரு சேலஞ்சஸ் இருக்கணும், அதை ஃபேஸ் பண்ணணும், அதை தாண்டி எப்படி வரணும்னு யோசிக்கணும். எல்லா துறையிலும் இல்லாத சவால்கள் எங்கேயுமே இருக்காது, எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கும் நமக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்தந்த நேரத்தில் சில என்ன சொல்கிறது, சில விதமான ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும், ஒரு நம்மளை வந்து ஒரு பக்குவப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சவால்கள் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வாத்தியம். இது வந்து இப்போ வீணையில் வந்து நம்ம வந்து லலித கமக்கம் அப்படின்னு சொல்லுவோம். லலித கமக்கம்னா ரொம்ப சாஃப்டாக, அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு பேர் வந்து லலித கமக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அது வீணையில் இட் இஸ் பாசிபிள். கடத்தில் வந்து அப்படிலாம் பண்ண முடியாது. இப்படி ஓங்கி இது வந்து இப்படி அரைஞ்சு வாசிக்கணும், அடித்து வாசிக்கணும். அப்போ நாங்கள் சாஃப்டாக வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்னும் அடித்து வாசி, இன்னும் அடித்து வாசி, சத்தம் பத்தலை, இன்னும் அடித்து வாசி அப்படின்னு சொல்லும்போது என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னா, நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும், ஸ்டெமினா இருக்கணும். அண்ட் அது வந்து ஒரு அந்த குரு வந்து நமக்கு எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் நான் பார்த்த குருஸ் எல்லாமே ரொம்ப ஐ எம் வெரி பிளெஸ்ட் டு ஹேவ் தெம். ஸோ அந்த குரு வந்து அவர் வந்து பார்த்து கண்டுபிடிச்சி சொன்னார்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீ எடு, உனக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து உண்மையாக இருக்கும். ஸோ அப்படி எங்கள் வாத்தியார் வந்து எனக்கு சொல்லி கொடுக்கும்போது ஆரம்பத்தில் இந்த கையெல்லாம் ரொம்ப வெட்டுப்படும். அப்போ வந்து பிளாஸ்டர் போட்டுகிட்டே இருக்கணும், ரத்தமாக வரும். அப்புறம் அதையும் வச்சுட்டு பிளாஸ்டரையும் போட்டுட்டு வீணையும் வாசிக்கணும், வீணையும் ப்ராக்டிஸ் பண்ணணும், கடமும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சேலஞ்சஸ் இருந்தது. பட் அது நாள் படப்பட அது ப்ராக்டிஸ் ஆகி இப்போ கொஞ்சம் அது வந்து என்ன சொல் நியூட்ரல் ஆயிடுச்சு. சரி, அந்த தாளத்தை கொஞ்சம் வாசித்து காட்ட முடியுமா? கண்டிப்பாக. அதாவது மேம் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தால் கூட அதில் வந்து இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது அப்படின்னும் போது அதை வாசிக்கும் போது தான் தெரியுது. ஓகே, அடுத்து ஸ்வேதா, நீங்களும் அம்மாவும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண முதல் கச்சேரி, அந்த தருணம் எப்படி இருந்தது, அது நினைவு இருக்கா? ஓகே, நினைவு இருக்குது. நான் வந்து ஒரு 8 வயசில் இருப்பேன். அது வந்து ஒரு கல்யாண கச்சேரியில் நானும் அம்மாவும், நம்மளுக்கு ஒரு பேண்டுலாம் இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அம்மா கூப்பிட்ருந்தாங்க, நீ இந்த கச்சேரியில் வந்து ட்ரை பண்ணு, ஒரு ஃபியூ சாங்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இதில் ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னாங்க. ஸோ அது எங்கே நடந்ததுன்னா, ஒரு பீச் சைட்டில் ஓரமாக பண்ணியிருந்தாங்க அந்த வெட்டிங். ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஆஃபிஷியலான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் வந்து எப்படி அது செய்யணும், அந்த என்ன மாதிரியான ஒரு பாட்டுகள் நம்ம அது கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கரெக்டாக எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டுக்கு அப்புறம் தான் அந்த ஏஜில் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அது கூட ஆக்சுவலி அந்த ப்ரோக்ராமில் வந்து நான் வந்து சொரம் எழுதி பார்த்து வாசிச்சுட்டு இருந்தேன். இவள் வந்து அந்த பாட்டை கேட்டு அப்படியே ஃபுல்லாக வாசிச்சுட்டே இருந்தா. அப்புறம் நான் சொன்னேன், சரி நீயும் வந்து வாசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து வாசிச்சது. ஆமாம். சரி மேம், இப்போ ஒரு தாயாக உங்களுடைய மகள் இதை தான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச விஷயம் ஏதாவது இருக்கா? இசைன்னு மட்டும் இல்லை, இது வாழ்க்கை முறையில் கூட வந்து இதை வந்து என் மக வந்து இதை பின்பற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைச்ச விஷயம் ஏதாவது இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்சது இசை தான்.
ஸோ அப்படின்னு சொன்னாக்க நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இசையில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். எல்லாருமே அப்படி தானே. இப்போ ஒரு டாக்டர்னா அவங்க பசங்க வந்து அதை லைன்லேயே தான் மெனக்கெடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மியூசிக் பொறுத்த வரைக்கும் இன்னும் கற்றுக்கும். அதாவது வி ஹேவ் வெஸ்டர்ன் மியூசிக் இருக்குது, இந்துஸ்தானி மியூசிக் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய கற்றுக்கோ அப்படிங்கிறது தான். வாழ்க்கைக்கு வேணும் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கணும். எப்போவுமே ஒரே இடத்துல நிற்கக்கூடாது. நிறைய விஷயங்களை தாண்டி 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 அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சிறப்பு. ஸ்வேதா, நீங்கள் வந்து காலையில் 4:30 மணிக்கெலாம் எழுந்து ரிஹர்சல் பண்ணுறதாலாம் வந்து ஆரம்பத்தில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அது இன்னமும் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அதற்கான காரணம் என்ன? ஏன் அவ்வளோ காலையில் எழுந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்? ஓகே, ஸோ ஆக்சுவலி என்னென்னா ஸ்கூல் டைம்லேருந்து, அதாவது ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறது ஒரு 7 o'clock 7:30 நம்ம அங்கே பஞ்சின் பண்ணிடணும். இப்போ அதுக்கு முன்னாடி அம்மா அப்பா சொல்லிடுவாங்க, லைக் ஸ்கூலுக்கு நீ போகிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு 1 வீக்கில் அட்லீஸ்ட் ஒரு 3 வாட்டி ஸ்கூல் மிஸ் ஆகிரும் எனக்கு. பட் என்னென்னா அது வாசிச்சிட்டுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு போனேன்னா கொஞ்சம் அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஹோல் டே ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கு டியூஷன்ஸ் எல்லாமே டயர்டாகி ப்ராக்டிஸ் மிஸ் ஆயிரும். ஸோ மெயின் இஷ்யூ என்ன சொல்லுவாங்கன்னா, மெயின் திங் வந்து ப்ராக்டிஸே விடக்கூடாதுன்னுவாங்க. இப்போ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணுன்னுவாங்க. ஸோ அதுக்கு எப்படியாவது நான் காலையிலே ஒரு 4:30 5 o'clock அந்த மாதிரி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணிட்டுக்கப்புறம் தான் ஸ்கூல் போவேன். இது ஒரு ஹை ஸ்கூல் வரைக்கும் இருந்தது. காலேஜ் போன விட்டு அங்கே கூட கிளாஸ் 8 o'clock மார்னிங் கிளாஸ் இருந்துச்சுன்னா அங்கேருந்து நான் ஆன்லைன்லேயே படிப்பேன் அம்மா கிட்ட. ஸோ அதுதான் முதல் ரூல். எந்த காலேஜ் போனாலும் முதல்ல வீணை வைக்கிறதுக்கு இடம் இருக்கா, அங்கே ஒரு ரூம் இருக்கா? சரி, எனக்கு இஷ்டம் இல்லை, பட் இருந்தாலும் காலேஜ் போகணும் அப்படின்னா வீணை அங்கே இருக்கணும், வைக்க முடியுமா? அதை முதல்ல பார். அது எந்த காலேஜாக இருந்தாலும் அந்த கோர்ஸாக படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலேஜில் இருக்கோம், வீணாக இருக்கோம் ரூமில், நாங்கள் அங்கேயே உட்காந்துட்டு ஆன்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ டயர்டாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் படுத்துக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன் அந்த மாதிரி. ஸோ கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது, ப்ராக்டிஸும் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஜகலா பண்ணி போயிட்டு இருந்துச்சு. சரி ஸ்வேதா, இப்போ வந்து அம்மா வந்து அம்மா தான், பாசம் இதெல்லாமே இருக்கும் தான். ஆனால் அந்த இசை அப்படின்னு வரும்போது அவங்க எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டான குருவா, இல்லை அந்த இடத்துலையும் வந்து ஒரு தாய்மை வந்து வெளிப்படுமா, எப்படி? ஸோ ஒரு டீச்சர் ஃபார்மில் பார்க்கும்போது, குரு ஃபார்மேட்டில் பார்க்கும்போது டீச்சர் ஆஃப்கோர்ஸ் டீச்சராக தான் இருப்பாங்க. அதில் வந்து அம்மா என்ன நினைப்பாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு அம்மா டாட்டர்னால் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் டெஃபினட்டாக ஸ்டூடெண்ட் விட. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்னா நம்ம ஒரு டீச்சர் மாதிரிலே நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஃபீட் இன் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் ஒரு டாட்டர், அதாவது மதர் டாட்டராக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது மாதிரி சும்மா ஒரு A to B வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த B to Z நான் அந்த பசில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். பட் சொல்லிக் கொடுக்குற டைம்லேயே நம்ம நிறைய ஒரு கிவ் அண்ட் டேக்கும் இருக்கும், லெசன்ஸும் நம்ம டீச் பண்ணுவாங்க. நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக, சரி நம்மளும் இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்போம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டாக மாதிரியும் நானும் கற்றுக்குவேன். சம்டைம்ஸ் ஒரு டாட்டர் மைண்ட் செட்டில் போனிச்சுன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிரும். ஸோ சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருப்பேன். ஆமாம். ஓகே, சரி. நீங்கள் காலையில் எழுந்து 4:30 மணிக்கு வந்து இந்த ட்ரைனிங்லாம் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ எங்களுக்காக நீங்கள் வாசித்த ஒரு ராகம் எங்களுக்காக இங்கே வாசித்து கட்டுறீங்களா? ஓகே.
நல்லா இருந்தது. ஓகே ஸ்வேதா, சரி, உங்களுடைய இந்த இசை வாழ்க்கையில் உங்களுடைய தந்தை வந்து ஒரு முக்கிய ஒரு நபராக இருந்திருக்கிறாரு இல்லையா? நம்ம அம்மாவுடைய அந்த இதெல்லாம் அர்ப்பணிப்பு எல்லாமே நம்ம வந்து நினைவு கூர்ற அதே சமயத்தில் அப்பாவை பற்றியும் நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய இந்த இசை வாழ்க்கையில் உங்களுடைய தந்தையாருடைய அர்ப்பணிப்பு அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு பர்சன். மியூசிக்கில் மட்டும் இல்லை, நான் செய்கிற ஒரு எல்லாமே, அதாவது அப்பார்ட் ஃப்ரம் மியூசிக், எஜுகேஷன்ஸு, எடுக்கிற ஒரு டிசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு இப்போ வரைக்கும், டில் டு டேட். இப்போ ஒரு எனக்கு வந்து ரொம்ப கிஃப்டடாக இருக்குது. லைக் போத் பேரண்ட்ஸ் வந்து நான் செய்கிற ஒரு விஷயங்களில், மியூசிக்கில் மட்டும் இல்லை, எஸ்பெஷலி அப்பா எல்லாத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அண்ட் ரொம்ப என்கரேஜிங் பண்ணிட்டே இருப்பார். லெட்ஸே ஒரு நாள், இப்போ கூட ஒரு நாள் நான் ப்ராக்டிஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு வந்து அது ஞாபகம் கொடுக்கறது வந்து அது வந்து எங்கள் அப்பா. சம்டைம்ஸ் அம்மா பிஸியாக இருப்பாங்க, அவங்க லெசன்ஸு கிளாஸஸ் எல்லாமே அம்மா. ஸோ அப்பா வந்து தான் டெய்லி வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணல, நீ இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ நான் கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு முன்னாடியே கேட்டுருவார், இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகாமல் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ வரைக்கும் அது ரொம்ப சப்போர்ட்டிவாக நம்மள அதுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கறதுக்கு வந்து அப்பா ரொம்ப இருந்திருக்காரு. 2 பேருமே ஆரம்பிச்சிருவோம். ஒன்று நான் பேசாமல் இருந்தால் அவர் ஆரம்பிச்சிருவார், இல்லைன்னா அவர் பேசாமல் இருந்தால் நான் ஆரம்பிச்சிருவேன். ஐயோ மிஸ் பண்ணிட்டே, எனக்கு எங்கே போகிற, அது முடிச்சிரு, இல்லை எங்கே போனாலும் பரவாயில்ல, வந்து அது முடிக்காமல் தூங்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அப்படி இருந்தால் தான் எல்லாருமே, எல்லா மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி ஒரு டிசிப்ளினாக இருந்தால் தான் நிறைய அச்சீவ் பண்ண முடியும். சரி மேம், அப்போ இன்றைய டிஜிட்டல் ஏரால, நவீன தொழில்நுட்ப இந்த இலக்கவியல் காலத்தில் இந்த பாரம்பரிய இசைக்கருவி அதனுடைய அந்த பயன்பாடு எப்படி இருக்குது, இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு எப்படி இருக்குது? அதாவது இப்போ இன்றைய சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அதாவது நான் சொல்வேன், ஃபோன் அப்படிங்கிறது ஒரு அமிர்தம் மாதிரி. அது வந்து அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சாயிடும். ஸோ அந்த மாதிரி யூடியூப்பை பார்த்து எது வேணால் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது. ஸோ நம்மக்கிட்டே ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, இப்போ நான் ஏதோ சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா நான் யூடியூப்பில் பார்த்தேன்பாங்க. பட் தட் வில் நாட் ஹெல்ப் தெம் 100%. அது ஒரு ஸ்மால் கைடன்ஸ், அவ்வளோதான். ஸோ they have to have a proper training with a proper guru. அது மட்டும் இல்லை, யூடியூப் பார்த்துட்டே சில பேர் டீச்சர் ஆகக்கூடிய சில விஷயங்கள் அப்படிலாம் இருக்குது. அதை பார்த்து நம்ம கற்றுன்ட்டு நம்மளே சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட் டிசிஷன் மேக்கிங் வேர்ல்டாக இருக்குது இப்போ. அது வந்து அது தப்பாகவே இருந்தால் கூட, இல்லை இது கரெக்டு தான் அப்படின்னு யார்கிட்டையும் எந்த ஒப்பீனியனும் கேட்காம அவங்களே பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறவங்க வந்து அது மாதிரி கொஞ்சம் மாற்றின்ட்டா சொல்கிறேன். இப்போ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தோணுதோ, யூடியூப் பார்த்தே படிச்சிடலாம், சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது கொஞ்சம் கரெக்ட் இல்லை. ஸோ தே ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் ட்ரைனிங். இதே தான் ஹரிஹரன் சாரும் இதுதான் சொல்கிறார். ஒரு இன்டர்வியூவில் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூடியூப் பாருங்கள், பட் ஒரு லெவல் வந்து விட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் புரியும். எடுத்ததுமே நீங்கள் யூடியூப் பார்த்து அப்படி படிக்கிறது அப்படிங்கிறது இட் வில் நாட் ஹெல்ப் மச் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நானும் ஒத்துக்கிறேன். அதாவது யூடியூப் பார்த்து ஒரு சமையல் வந்து கற்றுக்கலாம், டக்குன்னு ஒரு சமையல் பண்ணிடலாம் 5 நிமிஷத்தில். ஏதோ இப்படி நறுக்கிறது, அப்படி பண்ணுறது, ஒரு டேஸ்ட் வந்துடும். அந்த டேஸ்ட் நீங்கள் யூடியூப் பார்த்து ஒரு பாட்டு வாசிக்க முடியும்னா கண்டிப்பாக வராது, 100% வராது. ஸோ இதுக்கு நிறையா ஹோம்ஒர்க் இருக்குது. ஸோ ஆக சில விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் பல விஷயங்கள் வந்து பாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சரி, ஓகே ஸ்வேதா, நீங்கள் இன்னைக்கு பெரும்பாலான திரை இசை பாடல்கள் வந்து வீணை பாடல்களில் வீணையினுடைய பயன்பாடு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது இல்லையா? அப்படியே பயன்பாடு இருந்தாலும் கூட அது ஏதோ ஒரு வகையில் வந்து புகழ் பெற்றதாக ஆயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு திரை இசை பாடல், ஒரு சினிமா பாடல் எங்களுக்காக வாசிச்சு கட்டுறீங்களா? கண்டிப்பாக.
இருந்தது. ஓகே மேம், இப்போ நீங்கள் இன்னைக்கு இருக்கிற இந்த பாரம்பரிய இசை கருவிகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு, யங் ஜெனரேஷன்ஸ்க்கு கொண்டு போய் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம், என்னென்ன செஞ்சு நம்ம அவங்கக்கிட்ட வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அதை பயன்பாடு அவங்கக்கிட்ட வந்து நம்ம கொண்டுட்டு வரலாம்? இல்லை, நிறைய இப்போ நான் சொல்கிற மாதிரி இப்போ யூடியூப் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறாங்க தான், பேரண்ட்ஸ் வீட்டில் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. ஸோ அப்போ பேரண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் ஒரு ஐடியா வருது, நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் மியூசிக்கில் கொண்டு போய் விடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வருது. சில பேர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் வராங்க. இப்போ நிறைய இப்போ டிவியில் வந்து பாட்டு போட்டிலாம் நிறைய நடக்குது. அப்போ அதை பார்க்கும்போது நம்ம குழந்தை வந்து இந்த மாதிரி பாடணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு அதை பார்க்கும்போதே வந்துடுது. ஸோ அப்படின்னு சொல்லும்போது அந்த பேரண்ட்ஸ் தான் அந்த ஒரு ஸ்டெப்ஸை எடுத்து கரெக்டான டீச்சர்கிட்ட கொண்டு போய் விடணும். விட்டுட்டு விடுறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டீச்சரை புரிஞ்சுக்கணும். இது எல்லா பேரண்ட்ஸ்க்குமே, எல்லா டீச்சர்ஸ்க்குமே. ஐம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் மை ப்ரொஃபஷன் அப்படின்னு இல்லை, எல்லா டீச்சர்ஸுமே எல்லா பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும் தான். அவங்க எடுக்கக்கூடிய ஒரு எஃபர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் அதை அப்சர்வ் பண்ணணும். அப்போ டீச்சர் எதுக்காக இந்த மாதிரி எப்படி எஃபர்ட் போடுறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி எஃபர்ட் போடுறாங்க, அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண கொஞ்சம் அவங்க கற்றுக்கணும். அப்படின்னு சொல்லும்போது அந்த டீச்சர்கிட்ட நம்பி விடும்போது டெஃபினட்டாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக நல்ல வளரக்கூடிய ஒரு நல்ல இடத்துக்கு மியூசிக்கில் வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரியா? ஸோ எல்லாமே அந்த பேரண்ட்ஸ் கையில் இருக்குது. ஆமாம், சரியாக சொன்னீங்க. ஆக்சுவலி ஓகே ஸ்வேதா, நீங்கள் உங்களுடைய இந்த இசை பயணத்தில் திருப்பு முனையாக அமைஞ்சது, அதாவது டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்ச ஏதாவது ஒரு தருணம் கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. டேர்னிங் பாயிண்ட் பார்க்கும்போது நிறைய டேர்னிங் பாயிண்ட் இருந்திருக்கு. பட் ஒன்று ரொம்ப நெருக்கமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து இப்போது லாஸ்ட் இயர் எனக்கு இப்போ இந்த சோஷியல் மீடியா சொல்கிறாங்களே, அம்மா சோஷியல் மீடியாஸ் இப்போ என்ன நடக்குது எல்லாமே. ஸோ அந்த சோஷியல் மீடியா மூலியமாக வந்து எனக்கு ஒரு கான்டாக்ட் வந்தது, அதாவது ஜப்பானில் பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அதை லாஸ்ட் இயர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. பட் அது என்னன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக டேர்னிங் பாயிண்ட் என்ன இருந்ததுக்குன்னா, ஐ வாஸ் ஒன்லி சவுத் இண்டியன் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிப்ரசென்டிங் மலேசியா. பட் மற்றவங்க எல்லாமே சிங்கப்பூரியன்ஸாக இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ சம் வாஸ் ஃப்ரம் ஜப்பான் ஆல்சோ. ஸோ நான் மட்டும் இங்கே வந்து எப்படி நம்ம வந்து இந்த ஒரு சவுத்தாக எப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஒரு சைனீஸ் ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம ஸ்கார்ஸு கார்ட்ஸ்லாம் வாசிக்கிற மாதிரி வேறு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பிகாஸ் அந்த நோட்டேஷன்ஸ் மாதிரி நம்மளோட இதில் இல்லை, நம்ம மோஸ்ட்டாக சரிகமா அப்படிங்கிறதுனா போகுது. அவங்களோட வந்து அந்த அந்த க்ராட்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த நோட்டேஷன்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அது வந்து ஒரு 2-3 டேஸில் கற்றுக்கிட்டேன். அவங்க அங்கே சொல்லி கொடுத்துருந்தாங்க. 2-3 டேஸில் கற்றுக்கிட்டு அதை எப்படி நம்ம அந்த ஒரு சைனீஸ் ட்ரெடிஷ்னல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கார் எப்படி நம்ம அதை எடுத்து சவுத்தாக நம்ம அதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது, தட் வாஸ் அ வெரி டேர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் யோசித்தேன், ஸோ ஓகே அம்மா சொல்கிறது ரைட்டு தான், நம்ம அந்த மற்ற ஜான்ரா ஆஃப் மியூசிக், வெஸ்டர்னு, ஹிந்துஸ்தானி அதெல்லாமே நம்ம படித்தா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது மாதிரி இருந்திருக்கு எனக்கு. ஓகே மேம், நீங்கள் வந்து ஒரு இசைக்கலைஞராக இருந்தாலும் கூட குடும்ப தலைவியாகவும் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கலை, அதுக்கப்புறம் குடும்பம், இதை எப்படி வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க மேம்? இல்லை, எல்லாம் ஒரு ஃபார்முலா தான். அதாவது ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா ஒன்று வச்சுக்கணும், அவ்வளோதான். எல்லாத்துலேயுமே அப்படி தானே. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா வீட்டுக்கும் நம்ம பேரண்ட்ஸை நம்ம பார்த்துக்கணும், இல்லை நம்ம மேரீட்னா ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்போது எதை எப்படி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இந்த நேரத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா மற்ற நேரம் போயிட்டு நம்ம வேறு என்ன பண்ண முடியும், ஃபேமிலிக்காக என்ன பண்ண முடியும். ஐ ஆல்வேஸ் லைக் டு குக். எங்கள் ஹஸ்பண்ட் சொல்வார், நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணு, பரவாயில்ல, குக் பண்ணலன்னா பரவாயில்ல அப்படிம்பார். அந்த மாதிரி மை ஹஸ்பண்ட் அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் அவர். பட் நான் என்ன சொல்கிறது, ஒரு டிசிப்ளின் வச்சுக்கணும். இந்த நேரத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அது முடிச்சிடணும். அது முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் மற்ற டைம் இருக்குன்னு 24 hours இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் டைம் அலாட் பண்ணிவிட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம கண்டிப்பாக உருவாக்க முடியும். அண்ட் மை சில்ட்ரன் ஆர் ஆல்வேஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஐ ஹேவ் அ சன் அண்ட் ஹீ பிளேஸ் பியானோ. அண்ட் ஸோ நாங்கள் எல்லாமே மியூசிக்கில் தான் இருக்கிறதுனால அது வந்து எனக்கு வந்து கஷ்டமாக தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் மியூசிக் தான். நாங்கள் சம்டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ வந்து சமைக்க கூட பண்ணியிருக்க மாட்டோம், சமையல் பண்ணியிருக்க மாட்டோம், சாப்பிட்ருக்கவே மாட்டோம். தட்ஸ் ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம், லேட்டஸ்ட் கண்டினியூ ப்ராக்டிஸ் அப்படின்னு அப்படி ஒரு செஷன் போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால அது எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுனால எங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லை.
ஓகே ஓகே சரி சரி ஸ்வேதா சரி மேம். இந்த குறுகிய நேரத்தில் எங்களோட உங்களுடைய இசை பயணத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பாக தேங்க்யூ. எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ ஸோ நன்றி. மச். எனவே அந்த இசை அனுபவத்துடன் இன்றைய நிகழ்ச்சி ஒரு நிறைவை காண்கின்றது. சரி டீச்சர், நீங்கள் வந்து உங்களுடைய இசையோட இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு பண்ணிருங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக.